ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். வெல்கம் பேக் டு கோஸ்ட் ஸ்டோரிஸ் செக்மெண்ட். ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா இந்த பக்கம் வந்து. அதனால இன்னைக்கு 2 ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரிஸை பற்றி பார்க்க போகிறோம். எங்கே நடந்துச்சு அப்படின்னா மதுரை அப்புறம் அதோட சரௌண்டிங்கில் நடந்த ஒரு 2 ரியல் லைஃப் கோஸ்ட் ஸ்டோரிஸ். நான் வந்து 2 டிஸ்க்ளைமர் வழக்கமாக போடுறது இதுலேயும் நான் வந்து போட்டுறேன். ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர், சின்ஸ் அவங்களோட ப்ரைவசி கருதி அவங்க பேர் என்ன, மேக்ஸிமம் எந்த ஏரியா அந்த மாதிரி வந்து டீட்டெயிலிங்காக நம்ம வந்து பேச போகிறது கிடையாது ஆஸ் யூஷுவல். அதே மாதிரி 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை உண்மையா பொய்யா அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் நேரில் போய் பார்க்கல. அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்களோ நான் வந்து அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இதை நம்புறதும் நம்பாததும் உண்மையா பொய்யா உடான்னு சொல்கிறான் உருட்டுறான்னு சொல்லி நினைக்கிறதும் வந்து உங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டது. எனக்கும் அதுக்கு சம்மந்தம். நான் ஜஸ்ட் ஒரு மீடியேட்டர் வேலையை தான் நான் வந்து இங்கே பார்க்குறேன். ஸோ பேசிக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு 2 கதைகள் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கதை வந்து ஒரு கப்பிள்ஸ் பற்றின ஒரு மேட்ரு. ஆல்ரெடி தமிழில் பார்த்து தான் உள்ளே வந்திருப்பீங்க. செகண்ட் வந்து ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சுற ஒரு நபர், அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா? ஸ்டோரி நம்பர் 1. அந்த கப்புள்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, சின்ஸ் நான் பேர் எதுவும் நான் சொல்லன்றனால ஒரு ஏதோ வச்சுப்போம். பேரே சொல்லலாம் ஒரு மாதிரி கரெக்டாக ஒரு மாதிரி சிங்க் ஆகாது இல்லையா? ஒரு அசோக்னு வச்சுப்போமே. யாராவது பார்க்குறவங்க அசோக்குன்னு இருந்தால் அதை செஞ்சு கோச்சிக்காதீங்க. அசோக்குக்கும் அவங்களுடைய ஒய்ஃபுக்கு லவர், அவங்களுக்கு என்ன வைக்கலாம், ஒரு தீபான்னு வைப்போமே. அசோக்கும் தீபாவும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து போடுவாங்களே, இது முற்றிலும் சித்தரிக்கப்பட்டவைன்னு சொல்லிட்டு இந்த ஜெயா டிவியில் இந்த பேய்களுக்கு அதெல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அசோக்கும் தீபாவும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ லவ் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு சொல்கிறாங்க, இது மாதிரி லவ் பண்ணுறோம், ப்ளீஸ் எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு. வீட்டில் வந்து மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் பண்ணுற மாதிரி தான், லவ் மேரேஜா, நம்ம குடும்பம் எல்லாம் செட் ஆகுமாப்பா அப்படின்லாம் பேசி ஃபைனலாக வந்து மேரேஜுக்கு ஒத்துக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அசோக்கும் தீபாவும் வீட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து வெளியே வந்து மேரேஜ் பண்ணி ஒரு வீடு எடுத்து தங்கிடுறாங்க. அசோக்கும் வந்து என்ன சொல்கிறது, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒர்க்குக்கு போகிறாரு, ஒரு குடும்பஸ்தனாக மாறிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமிங்கில் அப்படின்னலாம் வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஆனால் அந்த அந்த ஒரு டைம் ஜோன் வரைக்கும் 2 பேருமே அவங்க வீட்டில் பெருசாக டச் இல்லை. மேரேஜுக்கு அப்புறம் அவங்க தான் போடா நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் போட்டு வந்துட்டாங்க இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் பெருசாக டச் வரல. அப்புறம் ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 6 மாதங்கள் 1 வருஷம் அந்த மாதிரி டைம் ஓடிடுது. ஓடினதுக்கப்புறம் அவங்களோட வீட்டு சார்பாக வந்து அவங்க அப்பாவுக்கும் முடியல. ஒரே பையன், என்னதான் சண்டை போட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு நம்மளும் போய் பார்த்துக்கணும் இல்லையா, என்னது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பையனை அந்த ஒரு பாசத்தில் வந்து பார்க்க வருவார் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அப்பா வந்து இஸ் ரிட்டர்னிங் ஹோம் கம்மிங்காக அந்த மாதிரி வந்துட்டு அப்பா தான் பையனை பார்க்க வர்றாரு. வந்து பையனை பார்த்தோன்னா அப்பாவுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. என்னடா ஷாக்குன்னு கேட்டிங்கன்னா, பையன் வந்து அந்த ஒரு 6 மாதம் 1 இயரில் எப்படியோ டோட்டலாக வந்து ஆளே மாறிட்டாப்படி. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல நல்லா சாப்பிட்டுட்டு பார்க்கறதுக்கே நல்லா பப்ளியா புஷ்டிக்கா ஒரு லவ்வர் பாய் மாதிரி இருந்த ஒரு மனுஷன் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு மாதிரி அப்படியே ஆளே ஒரு நோஞ்சா மாதிரி, ஏதோ ரொம்ப நாள் சாப்பிடாத மாதிரி, ஏதோ வந்து டிசீஸ் பாதிக்கப்பட்ட ஒரு நபர் மாதிரி மாறிட்டாப்படி. அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தோன்னே அப்படியே மூட் அப்செட்டு. என்னடா உன்னை ஒரு வருஷம் கழிச்சு பார்க்க வரேன், சரி நீ அட்லீஸ்ட் நீ சந்தோஷமா இருப்பான்னு நினச்சி தான் நாங்கள் வந்து அங்கே இருந்துட்டு இருந்தோம். நீ என்னடானா இப்படி ஒரு மாதிரி வந்து அலங்கோலமாக இருக்கியப்பா, என்ன பிரச்சனை, உங்களுக்குள்ள ஏதாவது சரி வரலையா, இல்லை உனக்கு ஏதாவது உடம்பு ரீதியாக ஏதாவது பிரச்சனையா, அப்பாட்ட ஏதாவது சொல்லுவாப்பா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அப்பா கேட்க, நம்ம அசோக்கும் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லையப்பா, நாங்கள் வந்து ஹாப்பியாக தான் இருக்கோம், நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறோம், பாவம் உங்களுக்கு தான் எங்கள் சந்தோஷம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த சண்டையெல்லாம் கோவம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து டெவலப் ஆகி ஒரு மாதிரி அமைங்கிடுது. அதுக்கப்புறம் சரி எனக்கு என்னமோ சரியா படலப்பா, நம்ம வந்து இதுக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அசோக்குடைய அப்பா அசோக்கை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணுறாங்க. உங்கள் பையனுக்கு உடம்புலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இஸ் ஆல் ரைட்டு, ஃபுல்லாக ஃபைன் தான், சாப்பிட சொல்லுங்க நல்லா, அவ்வளோதான் அப்படின்னோடனே அசோக்கும் சொல்கிறாரு, அப்பா நான் டாடி நான் நிறையா சாப்பிட்றேன், நான் சாப்பிடாமலாம் இல்லை, சூப்பராக நல்லா தான் சாப்பிட்றேன், என் ஒய்ஃப் என்ன நல்லாவே பார்த்துக்கிறாங்க, எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு போடுறாங்க, ஸோ அதனால் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீ சும்மா வந்து ஏதோ போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொன்னோன்னா, இருந்துமே வந்து அசோக்கோட அப்பாவுக்கு சம்திங் இஸ் நாட் ரைட்டுன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இல்லைப்பா என்னமோ எனக்கு வந்து சரியா படலப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் டேஸ் ஓடுது. மறுபடியும் அசோக் அவங்க அப்பா மீட் பண்ணுறாரு. அப்போ பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி நிலமை மோசமாக போயிருக்கு. ஆஹா இது வந்து சரிப்பட்டு வராதுப்பா, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் கிட்ட உண்மையை சொல்லாமல் அந்த கோடாங்கி மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த பேயெல்லாம் அந்த டீல் பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்கள்ட்ட அசோக் கூப்பிட்டு போகிறாரு. அசோக்கு கோவம்,
ஐயோப்பா ஏன்பா உன்னை நீ வா நீ நீ போகலான்னு சொல்லிட்டு நீ உன் பேச்சை கேட்டு வந்தோம் பார்த்தியா, என்ன இப்போ எதுக்கு இங்கெல்லாம் கூட்டு வந்திருக்கேன்னு. சில விஷயங்கள் நம்ம கையில் இல்லை கண்ணு, நீ வந்து புரிஞ்சுக்கோ, போவோம். ஏதோ சும்மா சும்மா போய் ஒரு 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 இதுக்காக நம்ம வந்து போய் பார்த்துட்டு வந்துடுமே, ஒரு மன திருப்திக்காக அப்படின்னு சொல்லி அவரும் சொல்ல சரின்னு போய் பார்க்குறாங்க. இப்போது இங்கே வந்து நான் என்ன சொல்கிறது, ஒரு சுவாரஸ்யத்தை தூண்டுறதுக்கோசரம் நான் சீனை கட் பண்ணிடுறேன். இப்போது அப்பா பார்த்துக்கு போயிட்டாரு. அங்கே நடந்த மீட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. அசோக் இருந்தாலும் ஒரு மாதிரி சண்டை போட்டு என்னையா நீன்ற மாதிரி தான் அந்த கோடாங்கி கிட்ட பேசிட்டு வந்துடுறாப்படி. வந்துட்டு இப்போ அசோக் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அப்பா கொஞ்சம் பொருள் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. போகும்போது அசோக் மைண்டில் ஒரே ஏதோ ஓட்டமாகவே இருக்குது. என்னமோ அந்த ஆள் சொன்னானே, ஏன் அப்படி சொன்னான், எனக்கு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி ரொம்ப நிறையா தாட்ஸோட அசோக் வந்து போயிட்டுருக்காரு. போனதுக்கப்புறம் அசோக் வந்து ரெகுலராக வந்து எப்படி வீட்டுக்குள்ளே போவார்னா, அவருடைய டோரை வந்து நாக் பண்ணிட்டு தான் போவார். இதுதான் வழக்கம். ஸோ இப்போது அந்த டோர், அவங்க வீட்டோட அந்த மெயின் டோர் வந்து இருக்குது. அதுக்கிட்ட போய் நின்னோடனே அப்படியே அசோக் வந்து ஏதோ ஒன்று பயங்கரமாக யோசிச்சிட்டே இருக்கார். கொஞ்சம் அப்படியே ஸ்வெட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த வெயிட் தெரியுது, ஏதோ ஒரு பயங்கரமான பொருள் கொண்ட மாதிரி வெயிட் தெரியுது. கொஞ்சம் மூச்சு வந்து இழுத்து இழுத்து வாங்க ஆரம்பிக்குது. சம்திங் ஏதோ வந்துட்டு சரியில்லையோ, ஒரு வேளை தப்பாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு தாட்ஸ்லாம் போகுது. இங்கே கட் பண்ணால் நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு போகலாம். அந்த கோடாங்கி வந்து அசோக் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அசோக் போய் இந்த மாதிரி அந்த பூஜைகள் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அசோக்கை பார்த்து சிரிச்சிருக்காரு. சிரிச்சுட்டு, சரி தம்பி உங்களுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டோன்னா, அசோக் சொல்லியிருக்காரு ஒரு 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 வருஷம் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னோடனே அந்த சாமியார் அப்படியா சரி ஓகே அப்படின்னு சிரிச்சிட்டே வந்து சரி ஓகே நான் வந்து சொல்கிறத நீ இன்னைக்கு போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி அசோக் கிட்ட சொல்கிறாரு. அசோக்குக்கு இனிஷியலாக ஒன்றுமே புரியல, என்ன நான் பண்ணணும், ஏன் வந்து இதெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க, நான் நல்லா தானே இருக்கிறேன், எனக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லை எனக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிருக்குதா, நான் பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுறேன்னா அந்த மாதிரிலாம் கேட்டேன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நான் சொல்கிறது நீ போய் வந்து பண்ணுன்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ வந்து கல்யாணம் பண்ணது ஒரு பொண்ணவே இல்லை, நீ மேரேஜ் பண்ணது ஒரு பேய அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொல்லவும் அசோக்கு பார்த்தீங்கன்னா, ஐயோ என்னையா வளர நீ, நாங்கள் இவ்வளோ வருஷம் லவ் பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ தூரம் எங்களுக்குள்ள அன்பு பாசம்லாம் நடந்திருக்கு, கல்யாணமாகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் கூட வாழ்ந்திருக்கையா, நீ எதை வச்சு சொல்கிற அவள் வந்து பேயின்னு சொல்லிட்டு கடுப்பாக ஆரம்பிச்சிடுறாரு. உடனே சாமி சொல்கிறாரு, சரி ரைட்டு ஓகே அப்படியா, நீ டெய்லியும் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவ, எப்படி வீட்டுக்கு போவ அப்படின்னோடனே அசோக் சொல்கிறாரு, நான் என்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 7 மணி 7:30 வாக்கில் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொன்னேன்னா, வீட்டுக்கு போகும்போது எப்படி போவேன்னா, நான் போயிட்டு எப்பவுமே கதவை வந்து நாக் பண்ணுவேன், என் ஒய்ஃப் வந்து அப்படியே ஆசையாக வந்து என் புருஷன் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஜாலியாக வந்துட்டு என்னை வந்து உள்ளே வந்துட்டு வரவேற்பாங்க, அப்புறம் சாப்பிடுவோம், அப்புறம் தூங்கிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே சாமி மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே, அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல, சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் வந்து சரி ஓகே, இந்த சந்திரமுகி படத்தில் வர மாதிரி தான் இவர் ரஜினி சார் சொல்லுவார் இல்லைங்களா, சொல்லிப்பார் போ அப்படின்ற மாதிரி, இன்னைக்கு நீ என்ன பண்ணுற, வீட்டுக்கு போகிற, போய் கதவை நாக் பண்ணாமல் ஜன்னல் வழியாக உள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பாரு அப்படின்னு சொன்னோன்னா, இனிஷியலாக ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தாலும் போக போக இந்த தாட் வந்து அவருக்கு மைண்டுக்குள்ளே ஓடவே ஆரம்பிச்சிருக்கு. எதுக்கு அப்படி சொன்னார், நம்ம கல்யாணம் பண்ணதை வந்துட்டு பொண்ணே இல்லை பேயின்னு வேறு சொல்கிறாரு, நமக்கு அப்படிலாம் எங்கேயுமே தாட்டே வந்ததில்லை, அப்படி நான் ஒரு செகண்ட் கூட நான் இமேஜினே பண்ணதில்லை அப்படிங்கும்போது, அப்போ தான் அந்த வெயிட்டான அந்த ஸ்நாக்ஸ்லாம் கேரி பண்ணிட்டு இப்போ டோர் முன்னாடி நின்றுட்டுருக்காரு. இப்போ தட்டுறதா வேணாமா, இல்லை நம்ம ஒய்ஃபையே சந்தேகப்பட்டு பார்த்துடலாமா ஒரு வேளை இது என்னன்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ண போகிறாரு. சரி வேணாம், டவுட்டுன்ற வந்துருச்சு, சந்தேகன்றது வந்துருச்சு, நம்ம ஒன்றும் அது வந்து தப்பாலாம் இது பண்ணல, ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பொறுமையாக பதட்டத்தோட விண்டோ வந்து பக்கம் போகிறாரு. விண்டோ லைஸாக திறந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ அவர் இப்படி நிற்கிறாரு, விண்டோ இங்கே இருக்குது, அது ஒரு ஒன் சைடு விண்டோ ஆக்சுவலாக, திறந்தோம்னா அப்படி போய் பார்த்தா என்ன தெரியல, ஃபுல்லாக திறந்தா அப்படி பார்த்துடலாம், லைட்டாக திறந்தா அப்படி போய் தான் பார்க்க முடியும். லைட்டாக விண்டோ வந்து திறக்கிறாரு, பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து பிரைட்டாக லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கு, வெளிச்சம் வந்து இருக்குது, ஏதோ அந்த கொலுசு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த கொலுசு சவுண்ட் வந்து சங்கு 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 சங்குன்னு கேட்டுனே இருக்குது. இவருக்கு பெருசாக சரி ஓகே என்னவா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ள ஒரு பக்கம் பயம், ஐயோயோ ஏதாவது அப்படி இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு பயம் வேறு இருக்குது. பொறுமையாக அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீழே வச்சுட்டு அந்த அந்த விண்டோ லைட்டாக திறக்காரு இல்லைங்களா, அதுக்கு அப்படியே லைட்டாக அந்த பக்கம் வந்து போய் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி
பார்த்தா உள்ளுக்குள்ள நியூடா இவரோட ஒய்ஃபு கால் இல்லாமல் அது ஒரு மாதிரி அலங்கோலமான ஒரு கோலத்தில் லிட்டராக கால் இல்லைன்னு நான் சொல்ல வருது பேசிக்காக எதுவுமே தெரியல கீழே அந்த ஒரு கோலத்தில் ஒரு மாதிரி ஏதோ ஒரு அந்த மோகினி பிசாசுலாம் ஒரு 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 ஆர்ட் ஒர்க் நம்ம மைண்டில் வச்சுருப்போம் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதே ஒரு சப்ஸ்டன்ஸில் ஒரு பொண்ணு இங்கேயும் அங்கேயும் வந்து ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி வந்துட்டு நடந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஃபேஸ் ப்ராப்பராக இல்லை, முடியெல்லாம் இந்த பக்கம் இருக்குது, அந்த ஒரு ஜோன்லேயே இல்லை, அவங்க மனுஷன் ஜோன்லேயே இல்லை. இதை பார்த்ததும் வந்து நம்ம அசோக்குக்கு அல்லு விட்டுருச்சு. ஆத்தாடி ஆத்தான்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ்லாம் அங்கேயே போட்டுட்டு ஒரே ஓட்டமாக வந்துட்டு ஓட்டாரு. அன்று முதல் இன்று வரை அசோக் திருப்பியும் வந்து அந்த வீட்டு சைடே போகல, அந்த ஏரியா சைடுமே போகல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கல. அதுக்கப்புறம் அதை ஃபர்தர் அவர் வந்துட்டு இன்வெஸ்டிகேட்டும் பண்ணல. இதை 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று, ஓகே, யாரும் கேர்ள்ஸ் கோச்சுக்க வேணாம். ஆப்வியஸாக நமக்கு தெரியும், வீட்டில் வந்துட்டு பெண்கள் இருக்கும்போது கொஞ்சம் மேக்கப் கீப்புக்கெல்லாம் போடலன்னா நைட்டு கிட்டில் இருக்கும்போது ஆப்வியஸாக ஒரு மாதிரி கோரமாக தான் இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அதை பார்த்துட்டு அசோக் வந்துட்டு பயத்தில் ஓடிட்டாரா, இல்லை நிஜமாவே வந்துட்டு அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேய்கள் அந்த மாதிரி சமாச்சாரம் அப்படின்னா தன் ஒய்ஃபை வந்து க்யூர் பண்ணுறதுக்கு தான் அசோக் பார்த்துருக்கணும். ஸோ அவர் வந்து இப்படி விட்டுட்டு போகலாம். 1000 கேள்விகள்லாம் வரும். பட் என்வைசிஸ் தான் நடந்த கதை, அசோக்கோட கதை, ரைட்டுங்களா? நம்ம ரொம்ப டிலே பண்ண வேணாம். நம்ம அப்படியே 2வது கதைக்கு போயிடுவோம். 2வது மேட்ரு என்ன கதை, யார் கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு இந்த ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சுற ஒரு நபர்னு வச்சுக்கோங்களேன். அவர் பேர் என்ன வச்சுக்கலாம், ஒரு மாரிமுத்துன்னு வச்சுக்கலாமா? மாரிமுத்து அவர் வந்து இந்த மாதிரி இல்லைங்களா கொஞ்சம் அந்த கள்ளச்சாராயம்லாம் வந்து காய்ச்சிட்டு இருக்கிற ஒரு நபர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, எப்போவுமே வீட்டுக்கு ஒரு வழியில் தான் வருவார். ஒரு 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 என்ன சொல்ற ஒரு ஃபேமஸ் சொல்ல முடியாது, டெய்லியும் அவர் வீட்டுக்கு வர்ற ஒரு வழின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வழி ஓகே, நார்மலாக வந்து அவர் நார்மலாக வீட்டுக்கு வந்துடுவார். ஒரு ஒரு 8 மணி 9 மணி வீட்டுக்கு வந்துடுவார். சம்டைம்ஸ் சில ஸ்பெஷல் கேசஸ் ஸ்பெஷல் ஒகேஷனில் என்ன பண்ணுவார்னா, இந்த சாராயம் காய்ச்சதெல்லாம் கொஞ்சம் லேட் நைட்டில் காய்ச்ச வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு வருது. அது பதத்துக்காண்டியோ ப்ளஸ் போலீஸோட அந்த தொந்தரவுகள்லாம் இருக்காதுன்றதுக்காகவோ நம்ம தெரியல. அந்த மாதிரி டைம்ஸ் வரும்போது வீட்டில் அவங்க ஒய்ஃபு அப்புறம் சொந்தக்காரங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணே நீங்கள் போங்க பண்ணுங்க, நான் தப்பு சொல்லலை. ஏன்னா அவங்க கொஞ்சம் சர்க்கிளும் அதே மாதிரி சர்க்கிள் தான். அதெல்லாம் ரைட்டு தான். நைட்டு வரும்போது தயவு செஞ்சு இந்த ஷார்ட்கட்டில் வரேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ரோட்டில் மட்டும் வந்துடாதீங்கன்னா, அந்த ஏரியா பக்கமே போயிடாதீங்கன்னு. நீங்கள் சுற்றி வந்தாலும் பரவாயில்ல, சைக்கிளில் தானே வரீங்க, சுற்றியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாரிமுத்து என்ன பார்த்தீங்கன்னா, என்னாலும் போங்கயா நான் பார்க்காததா அப்படின்ற மாதிரி பெருசாக அதை வந்து உதாசீனப்படுத்தி விடுகிறார். ஸோ இப்போ அந்த டேவும் வருது. எந்த டே? அந்த டே சம்பவ நாள். ஓகே, என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வழக்கம் போல் அந்த சாரையெல்லாம் காய்ச்சி முடிச்சிட்டாரு. ஒர்க் முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. ஒரு நைட் ஒரு 12 1 1:30 நடுச்சாமன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆகிடுது. இருட்டு. இது நடந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி, ஒரு ஒரு 1980s டைமில் வச்சுக்கோங்களேன். பெருசாக லைட்டு கிம்பம்லாம் அவ்வளோக்கா கிடையாது. அந்த சைக்கிள் அந்த டைனமோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதில் தான் வந்து ரொட்டேட் ஆகி லைட்லாம் எரியும் சைக்கிளில். அந்த ஒரு சின்ன லைட் மட்டும்தான். அப்படி ஒரு செட்டப்போட அந்த இருட்டில் அந்த கீச் மூச்சுன்னு அந்த சவுண்ட்லாம் கேட்கும் இல்லைங்களா, அதோட வந்து இவர் அந்த ரோட்டில் போகிறாரு. போயிட்டு இருக்கும்போது இவரோட சைக்கிள் சவுண்டு மட்டும்தான் கேட்கும் அந்த ரோட்லேயே. அந்தளவுக்கு ஒரு ஆம்பியன்ஸோட வந்து தலைவர் சைக்கிள் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்காரு நம்ம மாரிமுத்தண்ணன். அப்படியே போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஏதோ ஒன்றை வந்து பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்றது தெரியல, கிளியராக தெரியல. என்னமோ போயிட்டு இருக்குதுப்பா இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் பேய் பார்த்துட்டாருப்பா அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேணாம். அது வந்து பேய் கிடையாது. பேசிக்காக தூரத்தில் கொஞ்சம் பக்கத்தில் வராரு, சைக்கிளை மிதிச்சிட்டே கொஞ்சம் பக்கத்தில் வர அது ஒரு கழுதை. பேசிக்காக ஒரு டாங்கி போயிட்டு இருக்குது பொறுமையாக, சவுண்ட்லாம் போடாமல் அது பாட்டுக்கு நடந்து இப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கு. திடீர்னு கொஞ்சம் அவருக்கும் அந்த டாங்கிக்கும் ஒரு 100 மீட்ரு 150 மீட்டர் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு அந்த கழுதைக்கு முன்னாடி ஏதோ ஒரு லைட்டு வந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவருக்கு இருக்குது. இனிஷியலாக அவர் வந்து அது ஃபீல் தான் நினைக்கிறாரு. என்னடா என்னமோ அறத்தூக்கத்தில் ஏதாவது நம்ம வந்து வேறு ஏதாவது ஒன்று பார்க்குறோமா, என்னமோ முணுக்குன்னு எரியுது, மின்மினி பூச்சி ஏதாவது வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கொஞ்சம் வேணா வந்துட்டே இருக்காரு இல்லைங்களா, முன்னாடி தான் நடக்குது அந்த சம்பவம் எல்லாமே. அப்படி இருக்கும்போது சரி ஓகே கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போனால் அந்த டாங்கியும் போயிட்டுருக்கு, இவரும் போயிட்டுருக்காரு. இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போனால் ஏதோ ஒரு உருவம் வந்து இருக்கிற மாதிரி இவருக்கு வந்து தெரியுது. அது என்ன சொல்கிறது, ப்ராப்பராக ஒருத்தவங்க உட்காந்துருக்குறாங்களான்னு இவரால் சொல்ல முடியல, அங்கே யாருமே இல்லைன்னு இவரால் சொல்ல முடியல. சம்திங் இஸ் தேர்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு நினப்போட என்னது ஏதோ இருக்கோ அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியோடையே வந்து பக்கத்தில் போகிறாரு. இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட்டு எரியுது இல்லைங்களா, அந்த லைட்டு வெளிச்சத்தில் ஏதோ உருவம் இருக்கிற மாதிரி தெரியுது.
அந்த லைட்டு திடீர்னு கொஞ்சம் டிம் ஆகும்போது எதுவுமே இல்லாத மாதிரி தெரியுது. என்னடா அதை மனப்பிராந்தியா நைட்டு ஏதாவது அரை தூக்கத்தில் பார்த்து நம்ம ஏதாவது ஆயிடுச்சா, நமக்கு கலாச்சாரம் காய்ச்சி காய்ச்சி ஏதாவது நோய் வந்துருச்சான்ற மாதிரிலாம் தாட்ஸ்லாம் போகுது. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்வியஸாக அவர் தாண்டி தானே போய் ஆகணும். டாங்கினா அவ்வளோ வேகமாக போகுது. இவர் கொஞ்சம் அந்த பெடலிங் வந்து ஸ்பீடு படுத்த அந்த கரச்சு முறைச்சுன்னு சவுண்ட்லாம் கேட்க கொஞ்சம் அந்த டாங்கி கிட்டே வந்துடுறாரு. கொஞ்சம் அப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே உத்து பார்க்குறாரு. பார்த்தா ஏதோ ஒரு உருவம் அந்த டாங்கியில் உட்காந்து போயிட்டு இருக்கு கழுத மேலே. எப்படி அந்த கழுதை அந்த பிச்சுக்கு பிச்சுக்கு நடக்கும் இல்லைங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த அசைவுக்கு ஏற்ற மாதிரி ஏதோ உருவம் வந்து மேலே உட்காந்துட்டு போயிட்டுருக்கு. அந்த லைட்டாக வந்து ஸ்பார்க் ஆகும்போது நல்லாவே தெரியுது. அது டிம் ஆகும்போது ஒன்றுமே தெரிய மாட்டேது. சரி, இது என்னடா யாரோ இருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னுமே ஜட்ஜ் பண்ண முடியாமல் அந்த டாங்கியை வந்து கிராஸ் பண்ணுறாரு. லைட்டாக அந்த டாங்கி இப்படி போயிட்டு இருக்கு, இவர் இப்படி போயிட்டு இருக்காருன்னா அப்படியே அந்த டாங்கியை கிராஸ் பண்ணி இப்போ அந்த டாங்கியை பார்க்குறாரு. சரி, யாரா இருக்காங்களா இல்லையாடா, ஒன்றுமே தெரியலையாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு அந்த லைட் வந்து பயங்கரமாக லைட் அப் ஆகிடுது. திடீர்னு அங்கே இருந்த ஒரு இருக்கா இல்லைன்னு ஒரு டவுட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது கன்ஃபார்மே ஆகிடுது. ஏதோ ஒன்று இருக்குடான்னு சொல்லிட்டு இவர் ஏதோ வந்து என்னமோ அப்படி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இவருக்கு. பார்த்த உடனே மனுஷன் வந்து பட்டான்னு பெடலிங் வந்து ஸ்பீட் பண்ணுறாரு. திரும்பி பார்த்து அலறாரு, கத்துறாரு. பார்த்தா அந்த டாங்கியும் கிட்டத்தட்ட இவரோட வேகத்துக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கு. வந்தோன்னே திடீர்னு அந்த பெடல் வழுக்கி சைக்கிளில் அப்படி கீழே விழுந்து சைக்கிள் கீழே விழுந்துருது. பேசிக்காக சைக்கிள் இருக்குது, சைக்கிளுக்கு கீழே இவர் மாட்டிகிட்டு இருக்காரு. இவர் மேலே அந்த டாங்கி வந்து நிற்கிது. அப்படியே இவர் கொஞ்சம் பக்கத்தில் வந்து நிற்கிது. மேலே டாங்கி மேலே இருந்த உருவம் இவர் மேலே வந்து ஏறிடுது. கட்டு. இப்போது அலறாரு, கத்திருக்காரு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு ரைட்டுங்களா. இப்போ வந்து காலங்காத்தால் அந்த விறகுகள்லாம் எடுக்க போவாங்க பார்த்தீங்களா, அப்படி ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க. பார்த்தா நம்மால் ரோட்லேயே வந்து சைக்கிள் மேலே விழுந்து கீழே அப்படியே பேனு படுத்து கிடக்கிறாரு. இவரை பிடிச்சி எழுப்பி விட்டு இப்படி ஆள் அசையவே இல்லை. அதுக்கப்புறம் நிறைய பேர் ஆள்லாம் சொல்லி வந்து கூட்டின்னு போய் உட்கார வச்சு, என்னையா ஆச்சு உனக்கு, சொல்லியா அந்த நாங்கள் தான் சொன்னோம்ல அந்த வழியாக போகாதன்னு, கேட்டியா அப்படின்னு கேட்டவுடனே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. மருந்து கொடுக்குறாங்க, எதுவுமே இல்லை. ஃபைனலாக எல்லாருக்கும் ஒரு மாதிரி தெரிஞ்சு போச்சு, இது வந்து சம்திங் ஏதோ பேய் தான் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கரமாக காய்ச்சல் வந்துடுது, உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஒரு மாதிரி இஸ் நாட் நார்மல். ஸோ அப்படி இருக்கும்போது சரி நம்ம வந்து கோடாங்கி இந்த மாதிரி ஏதாவது வர சொல்லி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வராங்க. வந்து அவங்க செய்ய வேண்டிய ப்ரொசீஜர்லாம் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் ஒரு மாதிரி ஐயோ அப்பான்னு அந்த மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தவர் திடீர்னு அந்த கோடாங்கி வந்ததுக்கப்புறம் என்னமோ ஃப்ரெஷ்ஷான மாதிரி ஏதோ எக்ஸசைஸ் ஜிம்முக்கு போயிட்டு வந்த மாதிரி எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிருக்காராம். அவனை யார் முதல்ல வந்து அந்த நேரத்தில் அந்த சைடில் வர சொன்னா? இத்தனைக்கும் வந்து சும்மா போயிருந்தா கூட பரவாயில்ல. என்னையே ஏதோ வந்து குறுன்னு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் என்னை ஏதோ வந்துட்டு என் முன்னாடி வேற வந்து ஏதோ என்னை வந்து அப்படிலாம் பார்த்துட்டு இருக்கான். என்னையும் டிஸ்டர்ப் பண்ணுறான் அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அதுதான் வந்து அவனுக்கு ஒரு லெசன் நான் வந்து நான்லாம் ரொம்ப என்னோட வாக்கில் சொல்கிறேன். பட் அதுதான் அவங்களோட பாஷையில் சொன்னது பேசிக்காக. அதான் அவனுக்கு நான் வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு வந்துட்டு அவரே லிட்டராக சொல்கிறாரு. பேசிக்காக வந்து அவருக்குள்ளே பேய் போந்த மாதிரி அவரே பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பேசிட்டு அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு உன் புருஷனால் நீ மறந்துருமா, அவ்வளோதான், உன் புருஷனா உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப். அவ்வளோதான். தலைவன் திருப்பியும் பேக் டு நார்மலு. படுக்க அது போகும்போது சொல்லியிருக்கு, இன்னும் வந்துட்டு இவ்வளோதான், இன்னும் வந்து 3 நாள் 4 நாள் தான், ஏதோ டேட்டு கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அந்த மாதிரி ஒரு டைம் சொல்லிட்டு அதுக்குள்ளே நீ மறந்துடுவோம் புருஷனை, நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் திருப்பி படுத்துடுறாரு. சொன்ன மாதிரியே இந்த ஒரு 3 நாள் 4 நாள் அந்த அவன் எவ்வளோ நாள் சொல்லிச்சோ அதே நாளில் இவர் இறந்துடுறாரு. மாரிமுத்து வந்து இறந்துடுறாரு. ஸோ இதுவும் ஒரு கதையாக வந்து என்ன சொல்கிறது என்கிட்ட சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கதை. அதான் முடிஞ்சு போச்சு. இது வந்து உண்மையா பொய்யான்ற ஒரு இதுக்கு நான் வரல. இது வந்து உண்மைன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு சொன்ன கதை. இது நடந்த கதையாகவும் வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க. திருப்பியும் நம்ம சொல்கிறது தான், இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அதை உண்மைன்னு நம்பினா ஓகே, பொய்ன்னு நம்பினாலும் ஓகே. ஸோ ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.